கல்வி மீது திணிக்கப்படும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் முதலில் நிறுத்தப்பட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள மரியன் கல்லூரிக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோர் கேரளாவின் பழங்கால தற்காப்பு கலையான களரி பயிற்சியை மாணவியுடன் சேர்ந்து செய்து அசத்தினர். பின்னர் மாணவர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ராகுல் காந்தி, நீங்கள் என்ன ஆக வேண்டும் என விரும்புகிறீர்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியடைய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அரசியல் செயல்களை செய்ய அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், கண்முன் நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்பது கூட அரசியல் செயல்தான் என்றும் கூறினார். சரியான காரணங்களுக்காக அரசியல் செய்தால் நிறைய துன்பங்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தற்போது நமது பல்கலைக்கழகங்களில் RSS அமைப்பை சார்ந்தவர்கள் துணை வேந்தர்களாக இருப்பதால் நமது கல்வி முறையின் மீது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் திணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனை முதலில் நிறுத்த வேண்டும் என ராகுல் காந்தி கூறினார். Our education system, particularly our higher education system, and I don't mean you here, is under ideological attack. So a particular ideology is being imposed on the education system, and if you look at all our vice chancellors in our universities, large numbers of them are being made vice chancellors simply because they belong to the RSS and subscribe to a particular ideology.